வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு கொத்தமல்லி தொக்கு பண்ண போறோம். கொத்தமல்லி இலையில நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நம்ம இதை உணவுல அடிக்கடி சேர்த்துக்கலாம். இந்த தொக்கு பாத்தீங்கன்னா நல்லா காரசாரமா வாசனையா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதை ரெடி பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா 10 நாள் வரையுமே கெட்டு போகாம நல்லா இருக்கும். இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய கட்டு கொத்தமல்லி இலையை 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி இலையில மண்ணெல்லாம் இருக்கும், அதனால நல்லா அதை வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிட்டு ஈரம் போக ஃபேன் காத்துல காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த கொத்தமல்லி இலையில மெல்லிசா உள்ள காம்புகளை விட்டுட்டு ரொம்ப திக்கா இருக்கும் இல்லையா, அந்த காம்புகளை எல்லாம் தூக்கி தனியா எடுத்து வச்சிருங்க. ஏன்னா திக்கான காம்புகள்லாம் நம்ம அரைக்கும் போது சரியா அரைப்படாது. இந்த பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் அதுல 3 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த தொக்குக்கு உளுந்து கொஞ்சம் அதிகமா சேர்த்தோம்னா நல்லா இருக்கும். சாப்பிடும்போது நல்ல உளுந்து வாசனையோட சூப்பரா இருக்கும். இப்ப பருப்பு பொன்னிறமா வறுபட்டுருச்சு. பருப்பு கரெக்டா பொன்னிறமா வறுபடணும், கருக விட்டுறக்கூடாது. இது கூட 7 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த காஞ்ச மிளகாவையும் நல்ல 1 நிமிஷத்துக்கு வறுத்துக்கங்க. காஞ்ச மிளகாவும் கருகிடக்கூடாது. அடுத்து இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்க்கிறேன். பெருங்காயம் இந்த அளவுக்கு சேர்த்தோம்னா தொக்கு சாப்பிடும்போது நல்ல வாசனையா இருக்கும். சேர்த்த இந்த பெருங்காயமும் வறுபடட்டும். பெருங்காயம் வேகமா வறுபட்டுரும். இப்ப நம்ம வறுத்த எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சிடலாம். நான் 7 காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன். நீங்க உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. அடுத்து அதே கடாயிலேயே ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளிய இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். புளியில சின்ன சின்ன நார் இருந்தா அதையும் எடுத்துருங்க. அதை சேர்த்துட்டு இந்த மீதி இருக்கிற எண்ணெயிலேயே அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது மாதிரி சின்ன சின்ன பீசஸ் ஆக்கி நம்ம சேர்த்துட்டோம்னா ஈஸியா வதங்கிரும். அரைப்படும் போது நல்லா ஈஸியா அரைபற்றும். இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கங்க. நம்ம எடுத்திருக்கிற கொத்தமல்லி அப்புறம் சேர்த்திருக்கிற பருப்பு மிளகாய் எல்லாத்துக்குமே இந்த அளவு புளி கரெக்டா இருக்கும். இந்த அளவு புளி சேர்த்தோம்னா ஒரு 10 நாள் வரைக்குமே தொக்கு நல்லா கெட்டு போகாம சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம சேர்த்த புளியுமே ஓரளவு வதங்கி நல்லா சாஃப்டா வந்திருக்கு. இதையும் நம்ம ஏற்கனவே வறுத்ததோட சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். வறுத்ததெல்லாம் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்ப எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்க்கிறேன். இது அரைக்கிறதுக்கு ஈரம் இல்லாத மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. இப்ப இதுல நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம எல்லாத்தையும் கோர்ஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு நம்ம எடுத்து வச்ச கொத்தமல்லி இலையில இருந்து 1 கைப்பிடி அளவுக்கு இதுல சேர்க்கிறேன். இத தண்ணி சேர்க்காம நல்லா மறுபடியும் அரைச்சிட்டு வந்துருங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம அரைக்கிறதுனால அரைக்கும் போது ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு அரைச்சுக்கங்க. அடுத்து இன்னொரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் சேர்க்கிறேன். இதையும் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டு அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். மீதி இருக்க கொத்தமல்லி இலையும் சேர்க்கிறேன். மொத்தம் 3 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை சேர்த்திருக்கேன். இதையும் அதே மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம கொத்தமல்லி இலைய மொத்தமா சேர்த்தோம்னா அது ஒண்ணு போல அரைப்படாது. அதனால நம்ம ஒவ்வொரு கைப்பிடியா எடுத்து சேர்த்து அரைக்கிறோம். அரைச்சாச்சு. தண்ணி எதுவும் சேர்க்காமையே கொத்தமல்லியில உள்ள ஈரப்பதத்திலேயே நல்லா அரைபட்டுருச்சு. இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். நல்லா வாசனையா சுவையான கொத்தமல்லி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதம், பருப்பு சாதம், தயிர் சாதம் இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். நீங்களும் ஒரு தடவை இந்த கொத்தமல்லி தொக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.